இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய மெகா ஊழல். ஊழல் நடக்காத நாளே இல்லை, ஊழல் நடக்காத துறையே இல்லை. இந்த பகுதியில் நான் வந்த உடனே என்னிடத்துல ஒரு செய்தி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாளா முறையா மாநகராட்சியில் குப்பைய அல்லல. இந்த குப்பையெல்லாம் வீதியில தேங்கி துர்நாற்றம் வீசி இதனால தொற்று நோய் ஏற்படுகிற அவல நிலை இந்த மாநகராட்சியில் ஏற்பட்டு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்த மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும். ஒரு முறையா குப்பை அல்ல வேணும். ஏன்னா குப்பை இல்லைன்னா இன்றைக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அதனால பல தொற்று நோய்கள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. அதை பற்றிலாம் முதலமைச்சருக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறார், 5 முறை வெளிநாடு போயிட்டார். 5 முறை வெளிநாடு போய் என்ன முதலீட்டு ஈர்த்து வந்திருக்கிறீங்க? பெருசா எதுவும் இல்லை, எல்லாம் ஏற்ற அளவுல தான் இருக்குது. அதனால மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்திட்டார். இங்கு இருக்கின்ற பனியன் உற்பத்தி, பின்னலாடை தொழில், அந்த தொழில் செய்கின்றவங்க காலையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு இந்த தொழில் 50% குறைந்து போச்சு. இன்றைக்கு இந்த பனியனுடைய உற்பத்தி 50% குறைந்து போய்விட்டது. இதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவிலே வரி விதிப்பு. அதற்கு ஏதாவது இந்த மாநில அரசு, இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற, திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் நலிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு 50% தொழில் இன்றைக்கு முடங்கி இருக்கின்றது, சரிந்து இருக்கின்றது. இதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லி அங்க உல்லாசமா இருந்ததுதான் இன்றைக்கு நிலைமை. சரி, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதா சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த ஜெர்மனி வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது அவர் ஊடகத்தில் செய்தியில வெளியிட்டார், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தார். அப்பொழுது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 77% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் சுமார் 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் அதனால 37 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய செய்தியின் அடிப்படையில் இதுவரைக்கும் 25 லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும். நீங்க பேட்டி கொடுத்ததன் வாயிலாக 25 லட்சம் பேருக்கு இன்னைக்கு புதிய தொழில் மூலமாக வேலை கிடைச்சிருக்குதா? இந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேலை கிடைச்சிருக்குதா? இருக்கிற தொழில் நலிவடைந்திருக்குது. இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் இந்த முதலமைச்சர் பரிகாரம் செய்யல. இந்த தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தொழிலுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட மக்களுக்கு தம்பி கொஞ்சம் இருங்கப்பா, நல்லா போஸ்ட பார்த்துட்டேன், கவலைப்படாதீங்க. என் மனசுல தமிழ்நாடு மூலம் நீங்க இருக்கிறீங்க. புலிக்கொடி எல்லா பக்கம் பார்த்துட்டேன், இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கம் பார்த்தேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ராஜாக்கள், கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த டிவி எடுக்கணும்.